ஸ்வரன் ஆர்யா ஆர்ட் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்பவர்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். இன்றைக்கி நாம் கார்த்திகை தீபத்துக்கு போடக்கூடிய கோலம் 4.4 வரிசை 4 டாட்ஸ் நம்ம கோலம் பார்த்துட்ருக்கோங்க. இப்போ பாருங்கள், நாம் இங்கே 4 புள்ளி வச்சுருக்கோம், 4 வரிசை வச்சுருக்கோம். அதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணி நம்ம எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத சிம்பிளாக நம்ம எப்படி பார்க்கலாம். திரும்பவும் இப்படி வச்சுட்டு நம்ம அழகாக இப்படி தீபம் 4 பக்கமும் இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு தீபம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இங்கே இந்த நெல்லிக்கோலம் இப்படி போட்டுடுறோம். இதே மாதிரி 4.4 வரிசை வச்சுக்கிறோம். இப்படி இப்படி பாக்ஸு இப்படி போட்டுடுறோம். திரும்ப பாக்ஸ் போட்டுட்டு 4 தீபம் போட்டுடுறோம். அப்புறம் அழகாக இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கிறோம். கான்ட்ராஸ்ட்டாக எப்படி கலர் கொடுத்தாலும் இதுக்கு அழகாக இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க போடலாம். இதே மாதிரி 4 புள்ளியில் இப்படி ஃபஸ்ட்டு கார்னரில் இப்படி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இப்படி வருது. இப்படி இப்படி வந்துடுது. இங்கே பாக்ஸ்க்கெல்லாம் நம்ம கான்ட்ராஸ்ட்டாக இப்படி கலர் கொடுத்துக்கலாம். தென் அப்புறம் இங்கே அதே மாதிரி 4 புள்ளி வச்சுருக்கோம். திரும்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடணும். அதே மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடறோம். 4 பக்கமும் இந்த மாதிரி தீபம் போட்டுடலாம். தென் இங்கேயும் 4 புள்ளியில் நம்ம போட்டிருக்கோம். 4 புள்ளி 4 வரிசை வச்சுருக்கோம். இதுக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி பூ மாதிரி போட்டுட்டோம்னா அழகாக இருக்கும். நம்ம வாசலில் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக சின்ன கோலம் போட்டு கான்ட்ராஸ்ட்டாக கலர் கொடுத்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். 4 பக்கமும் இந்த மாதிரி தீபம் போட்டுடலாம். திரும்பவும் இந்த மாதிரி 4 டாட்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு நாம் இப்படி திரும்ப 4 பக்கமும் தீபம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இது பாருங்கள், சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள். பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ், இல்லை சின்ன சின்ன குழந்தைங்க எல்லோரும் கற்றுக்கலாம். இந்த 4 டாட்ஸு இந்த 4 பக்கம் இருக்கிற டாட்ஸ்க்கு ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ நாம் இப்படி போட்டுட்டு டெக்கரேஷன் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக கலர் கொடுத்துட்டோன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அப்புறம் இதுக்கு இப்படி நம்ம ஒரு இன்ட்டு மார்க்கு இப்படி போட்டுட்டு இப்படி போட்டுரும். 4 பக்கமும் தீபம். இதை இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நோட்டில் போட்டு வச்சுட்டு நீங்கள் தினமும் கார்த்திகை மாதத்தில் காலையிலையும் மாலையிலையும் போடலாம். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க சின்ன சின்னதாக தான் கோலம் போட முடியும். கோலம் போட்டு அழகாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி தீபம் வச்சிங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்வரன் ஆர்யா ஆர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.